கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபைகளே, காணொலி வழிபாட்டிற்கு பங்கடிபடியாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த காணொலி வழிபாட்டிலே பங்கடைகின்ற நாம் அனைவரும் ஜெப செய்தியோடு நாம் பங்கடைவோம் என்று சொன்னால் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதனாலே இந்த வழிபாட்டில் பங்கடைகின்ற ஒவ்வொருவரும் ஜெப செய்தியோடு நீங்கள் பங்கடைபடியாக அன்புடன் அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பிரசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். கடந்த பல நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை ஸ்தோத்திரிப்பதற்கும் கனப்படுத்துவதற்கும் எங்கள் வாழ்க்கையில் நீ பாராட்டின நன்மைகளுக்காக ஈவுகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா தகப்பனே, இப்போது நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டுடைய இன்ப பிரசனம் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகின்றோம். சுவாமி, ஆறு முதல் படி மட்டுமாக உடைய அன்பின் பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்திரிக்கவும் கனப்படுத்தவும் நீர் எங்களுக்கு அருள்தார். எங்கள் யாவுடைய சிந்தனைகளையும் நீர்தாமே ஆளுகை செய்யும்படிக்கும் ஒரு சமூகத்தை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை கீதம் 1 யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை கீதம் 1. ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதைத்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று. பாமாலை கீதம் 1. Jeeva
வழிபாட்டு முறையை யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதனை களிக்கூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாழ்வுடைய புகழை அறிவிக்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டிறைவை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் புனிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாமிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சற்று நேரம் நாம் அமைதலாக வந்து நம்முடைய பிழைகள், நம்முடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள் எல்லாவற்றும் உணர்ந்த மக்களாக கர்த்தருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்வுடன் அறிக்கை செய்வதற்கு உதவியாக இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினால் வார்த்தையினாலும் செய்யினால் முழுதுவாய் பாவம் செய்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்து நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டு எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுவதையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய சந்நிதி முன் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஒரு உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவோ குமாரனோ பரிசுத்த ஆவியோ சதா காலங்களிலும்
திருமுறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 44 வரை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42 முதல். பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்க்கோமதிமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி இருந்தாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசிக்க முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினித்திற்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பகுதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 59 வரை. யோவான் 6:32 முதல். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியம் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் அறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். வாசிக்க வேண்டிய வேதவாளம் வாசிக்க முடிந்தது. தேவனுடைய பசுமுள்ள நாமத்தில் மையமுண்டாக்க நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைக்கீதம் 198 யாவரும் செய்து பாடுவோம். பாமாலைக்கீதம் 198. விருந்தை சேருமேன் அழைக்கிறார், ஆகாரம் பாருமேன் போஷிப்பார். பாமாலைக்கீதம் 198. Oh
அமைதியான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் என்னோடு கூட எங்களோடு கூட பேசும் உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் கனி கொடுக்கவும் நீர் எங்களுக்கு அருளினார். நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறரோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு திறந்தார். அடிமையை உள்ளதுமாக மறைத்தவர்களும் நீர் மாத்திரம் மகிமையாக வழிபடும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக இருக்கிறார். ஆம். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டின் முறைவின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தூய ஒப்படைப்பு பலி என்னும் திருவருட்சாதனம். தூய ஒப்படைப்பு பலி என்னும் திருவருட்சாதனம். சக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி குர்பானா என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குர்பானா என்று அழைக்கப்படுகிற அந்த பதத்தை ஹோலி சாக்ரிஃபைஸ் என்றும் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். நாம் வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதியாகிய யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரம் 56வது வசனத்திலே நாம் விதமாய் பார்க்கின்றோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் சொல்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கூற்று. இதில் 2 காரியத்தை இங்கே இயேசு கிறிஸ்து தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். ஒன்று, என்னில் அவன் நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுது நான் அவனில் நிலைத்திருப்பேன். என்னில் அவன் நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுது நான் அவனில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்கினை இங்கே கொடுப்பதாக. இந்த வார்த்தை நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், திருச்சபையிலே நாம் 2 சாக்கிரங்களை பின்பற்றிக் கொண்டு வருகின்றோம். ஒன்று ஞான ஸ்நானம் என்று அழைக்கப்படுகின்ற திருமுழுக்கு, இன்னொன்று பரிசுத்த நற்கருணை அல்லது கர்த்தருடைய பந்தி. இந்த 2 சாக்கிரங்களை நாம் பின்பற்றிக் கொண்டு வருகின்றோம், அல்லது அதை நாம் திருச்சபையினுடைய வழிபாடுகளிலே நாம் அதை ஆசரித்துக் கொண்டு வருகின்றோம். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால், 2வதாக நாம் பின்பற்றி வருகின்றதால் அந்த சாக்கிரமத்தை நாம் நினைவுபடுத்தி பார்ப்பதற்கென்று அந்த வார்த்தை நம்மை அழைப்பதாக இருக்கிறது. என்றால் இந்த வசனத்தினுடைய முற்பகுதி என்ன சொல்கிறது, என் மாம்சத்தை புசி என் இரத்தத்தை பானம் பண்ணு. என் மாம்சத்தை புசிக்க வேண்டும், என் இரத்தத்தையும் அவன் என்ன செய்ய வேண்டும், பானம் பண்ண வேண்டும். இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு அதிகமாக வலியுறுத்தம் செய்கின்ற காரியம் அல்லது நினைவூட்டுகின்ற காரியம் என்று சொன்னால், திருவிருந்து என்று அழைக்கப்படுகின்ற அந்த பரிசுத்தமுள்ள அந்த பலியை நமக்கு நினைவுபடுத்தும்.
இந்த பலி செலுத்துதல் என்கின்ற காரியமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்டத்தினை அவர் ஒரே ஒரு முறை அவர் பலி செலுத்தினார் தன்னையே. ஆகவே அதற்கு பின்பதாக நாம் பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் நீ இந்த உலகத்தில் வாழும் மட்டுமாக நீ என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும். இதை நீங்கள் நினைவு கூறுதலாக செய்ய வேண்டும் என்று நாம் வாசிக்கிட்ட 2வது திருமுறை பகுதியாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறித்திருக்கிறது. 1வது நிருபம் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்வதாக பவுலடியார் அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அது இந்த நினைவு கூறுதல் எதை அடித்தளமாய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் வாசிக்கிட்ட அந்த நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியில் உள்ள 6வது அதிகாரத்தினுடைய பிற்பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தை மையமாய் கொண்டு அது பேசப்படுகிறது. அவை ஒரு கிறிஸ்தவ வாழ்விலே விசுவாசம் என்பது மிகவும் உன்னதமான இடத்தை பெற்றிருக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். விசுவாசம் இல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவனுடைய தொண்டனாக இருக்கின்றேன், அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுவதாக இருக்கின்றேன், அல்லது கிறிஸ்துவனுடைய சீடனாக இருக்கின்றேன் என்று நாம் சொல்ல முடியாது. அவை அடித்தளம் எங்கே இருக்கிறது? விசுவாசத்தில் இருக்கிறது. அவை கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஒரு மனிதன் பிரவேசித்த நாள் முதல் கொண்டு அவனுடைய வாழ்க்கையின் காலம் நிறைவு மட்டுமாக அந்த விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நமக்காக செலுத்தின பலி, அந்த பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கிறது? அவர் தன்னுடைய மாம்சத்தை நமக்காக பலியாய் கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை நமக்காக பலியாக கொடுத்தாரே. அப்படிப்பட்டதான உலகத்தில் ஒருவரால் செய்ய முடியாத அந்த பலியை நாம் நினைவில் கொள்ளத்தக்கதாக நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும்? அது ஒவ்வொரு நாளும் அது வலுவடைகின்ற விசுவாசமாய் காண. சும்மா நான் பேரளவில் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது அதில் பயன் ஒன்றும் இருக்காது. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆழமான விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்வான் என்று சொல்லி எவ்வளவாக அந்த மனிதனிடத்திலே அதிகமாக ஆழமாக நாம் நம்பிக்கை கொள்கின்றோமோ, அதை விட மேலான அளவிற்கு நமக்காக தன்னையே திருப்பலியாய் ஒப்புக் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே ஆழத்திலே நாம் கடந்து போக நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்பட்டுள்ளாய். ஆகினாலே இந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்த அந்த கண்ணோட்டத்திலே நாம் சாக்கிரங்களை நாம் கண்ணோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை தூக்கி சுமந்தார் என்று நாம் விசுவாசியாக கண்களுக்கு சாக்கிரமந்தையினுடைய பொருளை அவர்கள் என்ன செய்ய முடியாது? உணர்ந்து பார்க்க முடியாது. ஒரு மனிதன் சாக்கிரமத்தினுடைய பொருளை எப்போது அவன் உணர்கிறான் என்று சொன்னால், அவனுக்குள் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே, என் ஆண்டவர் எனக்காக மரித்தார், என் ஆண்டவர் என்னுடைய பாவத்தினுடைய சுமைகளை அவர் கல்வாரி சிலுவை தூக்கி சுமந்து தீர்த்தார், எனக்கு இப்போது ரட்சிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு நித்திய வாழ்வை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாச கண்ணோட்டத்திலே சாக்கிரமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க நாம் அழைக்கப்படும். ஒரு கேள்வி நான் கேட்க நான் விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபையிலே நாம் என்ன செய்கிறோம்? சாக்கிரமத்துக்கு என்று ஒரு பிரத்யேகமான வழிபாட்டை நாம் வைக்கின்றோம். நாம் எல்லா சாக்கிரமத்து நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? அதை பங்களிப்பு பெற்றுக் கொண்டுதான் வருகின்றோம். ஆனால் நாம் பங்களிப்பது பெரிதல்ல, எந்த கண்ணோட்டத்தில் அதை நாம் பார்க்கின்றோம், அல்லது எந்த கண்ணோட்டத்தில் அதை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விசுவாசத்தை அடித்தளமாய் கொண்டு, கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், எனக்கு ரட்சிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியிலே நான் அவரோடு கூட என்னென்றைக்கு வாழத்தக்கதாக நிலையான நித்திய வாழ்வை எனக்கு அவர் வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த கண்ணோட்டமும் அந்த உணர்ந்து கொள்ளுதலும் அந்த புரிந்து கொள்ளுதலும் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் இந்த நாட்களிலே நாம் கேட்டு பார்க்க நாம் அழைக்கிறோம். அநேக சமயத்திலே இது ஒரு சடங்கை போல மாறி போய்விடும். என்னுடைய பொருள் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, என்னுடைய ஆழம் எங்கே இருக்கிறது என்பதை கூட அநேக சமயத்திலே உணராதபடிக்கு
திருச்சபையில் ஒரு முறைமை வைத்திருக்கிறார்கள். ஆகினாலே நான் திருச்சபையில் அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இதையெல்லாம் நான் பின்பற்ற வேண்டும் என்ற நிலையிலே அதை ஏதோ ஒரு பாரம்பரிய செயல் வடிவத்திலே பின்பற்றி போவது போல அநேகர் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் திருச்சபை நமக்கு அதை ஏன் திரும்பமாக அடிக்கடி அதை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால், கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் அல்லது நம்முடைய ஜீவிய காலம் எப்போது முடிவடைகிறதோ அது மட்டுமாக கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நினைத்து பார்த்து நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கின்றோம். அதற்கு தான் திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையை சபை கூடி வருவதை நாம் வைத்திருக்கின்றோம். இது ஒரு சடங்கு அல்ல, அல்லது இது ஒரு பாரம்பரிய செயல் அல்ல, நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செயல்முறை. நம்முடைய வாழ்வை குறித்து நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு பரிசோதனையினுடைய ஒரு செயல்பாடு தான் இந்த சாக்கிரத்தை ஆசரிப்பதனுடைய பொருளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அவே தூய அகஸ்டின் என்பவர் சொல்லுகின்றார், ஒரு நல்ல சிறந்த ஒரு இறையியலாளர். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சாக்கிரமத்து மெய்யான தூய்மையின் சின்னம் அந்த கிருபை மனுக்குலத்தையை தூய்மைப்படுத்தும் என்கிறார். சாக்கிரமத்து ஒரு சின்னம், ஒரு அடையாளம். நாம் சபையிலே எப்படி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வது, நான் கிறிஸ்துவுடைய மந்தையிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு என்னை அடையாளப்படுத்துகிறதோ, அதை போல நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியில் நான் பங்கடைகின்ற பொழுது, ராபோஜனத்திலே நான் பங்கடைகின்ற பொழுது, அது என்னை தூய்மையின் சின்னமாக எனக்கு என்ன செய்கிறது, எனக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கிருபை அது எனக்கு கிருபையாய் ஆண்டவராலே கொடுக்கப்பட்டது. அது மனுக்குலம் முழுவதையும் அது என்ன செய்வது, தூய்மைப்படுத்துகிறது. ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படுவதன் மூலமாக அநேகர் என்ன செய்யப்படுகிறார்கள், சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு மனிதன் தூய்மையாக்கப்படுவதன் மூலமாக அநேக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், தூய்மையாக்கப்படுகிறார்கள். எப்படி அவர்கள் தூய்மையாக்கப்படுகிறார்கள்? தூய்மையாக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்வை பார்க்கின்றார்கள், நடைமுறையில் செயல்படுத்துகின்ற செயல்பாடுகளை பார்க்கின்றார்கள். இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. அந்த மாற்றம் தான் தூய்மை என்கின்ற மாற்றத்தை உருவாக்குகிறது. ஆகிய பிறரும் என்ன செய்கிறார்கள், மாற்றத்தை பெறுகின்றார்கள், தூய்மையாக்கப்படுகிறார்கள். அதைத்தான் அகஸ்டின் சொல்கின்றார், சாக்கிரமத்து மெய்யான தூய்மையின் சின்னம் அந்த கிருபை மனுக்குலத்தையே தூய்மைப்படுத்தும் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அவை இந்த சாக்கிரமத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இறைவனுடைய அன்பையும் இறை ஆற்றலையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இறைவனுடைய அன்பு எத்தகைய விதமான அன்பு? அது குறைவற்றது, அது நிறைவுள்ள அன்பு. உலகத்தில் ஒருவராலும் காட்ட முடியாத அன்பை அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார், உலகத்தாரிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பை அவருடைய செயலில் காணப்படுகின்றதான ஆற்றலை, வலிமை அல்லது வல்லமையை நாம் விளங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக. அப்ப கடவுளுடைய அன்பு என்பது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த அன்பை உலகத்தில் என்ன செய்கிறார், வெளிக்காட்டுகின்றார். கிறிஸ்துவின் மூலமாக தன்னுடைய ஒரே குமாரன், அவர் வழியாகத்தான் இறை அன்பானது உலகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. யோவான் 1:18 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இறைவனை எப்படி நாம் காண்கின்றோம்? இறைவனை காண முடியாது என்று வாழ்ந்த காலகட்டங்கள் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இறைவனை காண முடியும் என்ற அந்த மாற்றத்தை மனித குலத்திலே, மனித வரலாற்றிலே உருவாக்கி கொடுத்தவர் யார் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். அதுதான் அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவர் தெளிவாக. அவை இந்த கடவுளை உலகத்தில் வெளிப்படுத்துவது யார் என்று சொன்னால், அவருடைய திருக்குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த யோவான் 1:18 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பையும் வெளிப்படுத்துகின்றார். கடவுள் யார், அவருடைய சாயல் என்ன, அவருடைய ரூபம் என்ன என்பதை மாத்திரமல்ல, அவரிடத்தில் இருக்கக்கூடியதான குணாதிசயமாகிய அன்பின் குணாதிசயம்
வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். 1 யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம் என்றால் 1 யோவான் 4:9 சொல்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவருடைய குமாரனை உலகத்தில் என்ன செய்தார்? அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? நாம் அன்பை பெற்றுக் கொள்வதற்காக. அன்பற்றவர்களாய் இருக்கின்ற மனுக்களும் அன்பை பெற்றுக் கொள்வதற்காக, அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மனுக்களும் அன்பை பெற்றுக் கொள்வதற்காக இறைவன் தாமே மனுக்குலத்தினிடத்திலே அன்பு செலுத்துகிறான் என்பதை மனுக்களும் உணர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பதன் மூலமாக அன்பை நமக்கு செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் திருமுறை மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் பவுலடிகார் சொல்வது ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது பவுல் சொல்கிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்கப்படுகிறார். நாம் பாவிகள், நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் தன்னுடைய குமாரனை மறிக்க செய்தார். அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை தன்னுடைய குமாரனுடைய தோளிலே அவர் சுமத்தினார். அதன் மூலமாக நம்முடைய அன்பை நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பவுல் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாயிருக்கிறார். அவை இந்த திருவிருந்திலே, இந்த சாக்கந்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் அநேகம் இருக்கிறது. அது 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிட்ட இந்த நற்செய்தி தொகையின் மூலமாக நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது காரணம், இந்த திருப்பலியால் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது, எதை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், அவருடன் நம்மை இணைக்கின்ற பலியாக இருக்கிறது. யாருடன் இணைக்கின்ற பலியாக இருக்கிறது? இறைவனோடு கூட நம்மை இணைக்கின்ற ஒரு பலியாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இறைவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையிலே ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. அது பாவம் என்கிற தடுப்பு சுவர். அந்த பாவத்தையும் தான், அந்த தடுப்பு சுவரைத்தான் அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஏசினார், உடைத்து போட்டார். ஆகவே இறைவனோடு கூட நாம் ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்காக, ஒரு இணைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு பலி, அதுதான் நமக்கு அந்த உணர்வை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளார். யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம் முன்பதாக சொல்லியிருக்கிறார், என் மாம்சத்தை புசிக்கிறவன் என் ரத்தத்தை பானம் அளிக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இயேசு சுவாமி விதமான ஒரு இணைப்பை பற்றி அந்த ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கிறார். இது எப்போது நடைபெறும்? ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? இது நடைபெறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? இது எப்போது நடைபெறும்? அதைத்தான் ஆண்டவர் ஒரு கண்டிஷன் முன்பதாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த வாக்குத்தத்தமான நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு கண்டிஷன் இருக்கும் முன்பதாக. நீ இதை கைக்கொள்ள வேண்டும், நீ இதை செய்ய வேண்டும், அல்லது நீ கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பானது அங்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு வரையறை வைக்கப்பட்டிருக்கும். அந்த வரையறை என்ன? ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அவன் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். அவன் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், என் மாம்சத்தை அவன் புசிக்கின்றவனாக இருக்க வேண்டும், என் ரத்தத்தை பானம் பண்ணுகின்றவனாக இருக்க வேண்டும். அப்படி அவன் என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது இறைவனோடு கூட அவன் எப்பொழுதும் இணைப்பில் இருக்கின்றான் என்ற அந்த உள்ள உணர்வை அவனுக்குள் என்ன செய்வது? ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு பலியாகத்தான் திருவிருந்து நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. மாத்திரமல்ல, இன்னும் யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவரின் நிலைத்திராதவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது பற்றி அங்கே தெளிவாக சொல்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்வது, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இந்த திருப்பலியானது, திருவிருந்து என்று அழைக்கப்படுகிற அந்த திருப்பலியானது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது? இறைவனோடு கூட நான் இணைப்பில் நான் இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்துகிறது. இறைவனோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரையும் நான் புசிக்கின்றவனாக, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், அவரில் நான் நிலைத்திருக்கின்றேன். அவரை நான் நிலைத்திராவிட்டால் எனக்கு ஏற்படுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அது வெட்டி என்ன செய்யப்படும்? அக்கினியிலே போடும். அக்கினியானது அதை என்ன செய்யப்படும்? எரித்து.
அழிவு வரும். அவை இறைவனோடு கூட யாரெல்லாம் ஒன்றைத்தவர்களாக உறவிலே அவர்கள் நிலை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நித்திய வாழ்க்கை இருக்கிறது, அழிவில்லாத வாழ்க்கை இருக்கிறது, நிலையான வாழ்க்கை ஆண்டு வைத்திருக்கிறார். அவரோடு கூட என்னென்றைக்கும் சதா காலமும் வாழ்ந்து சுகித்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் வாழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நிலைத்திராதவன் எப்பொழுது அந்த உறவை அவன் துண்டித்து விடுகின்றானோ, அந்த உறவை அவன் விரும்பவில்லையோ, அந்த உறவை விட்டு அவன் விலகி வருகிறவனாய் காணப்படுகிறானோ, அப்போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் இழந்து போய்விடுகின்றன, வாழ்வை இழந்து போய்விடுகின்றன. அதைத்தான் இந்த யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவை இந்த இணைப்பினை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமோ அதைத்தான் நாம் வாசித்த அந்த அருமையான திருமுறை பகுதி நமக்கு தெளிவாக சொல்றது. அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளும். அப்ப ஒவ்வொரு முறையும் நாம் திருச்சபையிலே நாம் இந்த திருவிருந்தை நாம் ஆசரிக்கின்ற பொழுது, திருவிருந்திலே நான் வந்து பங்கடைகின்ற பொழுது, அவருடைய அப்பத்தை நான் பெறுகின்ற பொழுது, இது சாதாரணமான ஒரு அப்பம் அல்ல, இது கிறிஸ்துவின் மாம்சமாய் இருக்கிறது. எனக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் மாம்சம், சரீரம். அந்த திராட்சரசத்தை பெற்றுக் கொள்கின்ற பொழுது இது திராட்சரசம் அல்ல, இது எனக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு ரத்தம். எனக்கு வாழ்வை கொடுக்கின்ற, எனக்கு புதிய ஜீவனை கொடுக்கின்றதான திரு ரத்தம் என்று சொல். ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு, ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு. அவை அந்த திருவிருந்தில் பங்கடைகின்ற பொழுது ஆண்டுடைய சரீரத்தை நான் இப்போது புசிக்கின்றேன், ஆண்டுடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகின்றேன். ஆகையினாலே ஆண்டவரோடு கூட எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்த உறவானது இணைப்புள்ள ஒரு உறவாக இருக்கிறது என்பதை நான் எப்பொழுதும் நினைவில் கொண்டவனாக, உணர்ந்து பார்க்கின்றவனாக நான் இருக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனம் சொல்கிறது, நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்னைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நான் சொன்னது போல இது சாதாரணமான ஒரு அப்பம் அல்ல. எப்பொழுது அது பலிபீடத்தண்டையில வைத்து அது பரிசுத்தமாக்கப்படுகிறதோ, புனிதமாக்கப்படுகிறதோ, புனிதமாக்கப்பட்டு அது உன்னுடைய கைகளிலே அது கொடுக்கப்படுகின்ற பொழுது அது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது, கிறிஸ்துடைய அவயமாக இருக்கிறது. ஆகையினாலே அதை புசிக்கின்ற பொழுது எனக்கு ஜீவன் உண்டாகிறது, எனக்கு வாழ்வு இருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நான் அதை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நான் புசிக்க வேண்டும். யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனம் சொல்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் நான் என்ன செய்வேன்? எழுப்பேன். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையிலே ஒருவேளை நமக்கு மாம்சத்தை விட்டு போகின்றதான மரணம் என்கின்ற நிலை ஒருவேளை நமக்கு முந்திக் கொள்ளலாம், அல்லது ஒருவேளை பிந்திக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் வருடம் நேற்றமாக கூட ஒருவேளை நாம் சரீரத்திலே உலகத்தில் என்ன செய்து கொள்ளலாம்? வாழ்ந்து கொள்ளலாம். எது நமக்கு முந்தி வருகிறது என்பதை நீங்களும் நானும் அறியும். ஆனாலும் எப்படி இருந்தாலும் நான் அவருடைய ரத்தத்தை, நான் அவருடைய மாம்சத்தை நான் பெற்றிருப்பதனாலே எனக்கு புது ஜீவனை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நான் இந்த உலகத்திலே மாம்ச கூடாரத்தை விட்டு நான் கடந்து போனாலும் கூட மீண்டும் என் ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை உயிரோடு கூட எழுப்பிக் கொண்டு வருவார் என்கின்ற அந்த விசுவாசத்தின் உணர்வு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் எழுதும் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்றார், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானது. அப்ப நம்ம ஆண்டோடைய திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது, திருவிருந்திலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சிந்தனை, முன்னே நான் அந்நியனாக இருந்தேன், இப்பொழுது கிறிஸ்துவிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன், உறவை நான் பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உணர்வின் செல்வோடு கூட நான் பலியிலே, திருப்பலியிலே நாம் பங்கெடுக்க அழைக்கப்பட்டேன். 2வது காரியம் நினைவு கூறுகின்ற பலியாக இருக்கிறது. நினைவு கூறுகின்ற பலியாக இருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி அன்று நாம் நம்முடைய தேசத்தினுடைய 75வது சுதந்திர தினத்தை நாம் என்ன செய்தோம்? நினைவுபடுத்தி பார்த்தோம். இந்த கொரோனா காலமாக இருக்கிறதுனால வெகு விமரிசையாக நாம் அதை கொண்டாட முடியவில்லை என்றாலும் கூட அதை மீண்டும் நாம் நினைவுபடுத்தி பார்த்தோம். அதை குறிப்பாக நாம் நினைவுபடுத்துகின்ற காரணம் என்று சொன்னால், இந்த தேசம் சுதந்திரம் அடைவதற்காக தம்முடைய வாழ்வை கொடுத்தவர்கள், தம்முடைய ஜீவனை பணயமாய் வைத்தவர்கள், தன் ஜீவனை இழந்தவர்கள், தேச பிதாக்கள் இருக்கிறார்களே, அவர்களை நாம் நினைவுபடுத்தி பார்க்கத்தக்கதாக
நாம் என்ன செய்கின்றோம்? அந்த நாளிலே அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். இது அழிந்து போகிற மனிதர்களை நாம் நினைத்து பார்த்துட்டு என்றென்றைக்கும் அழிவில்லாது நித்தியமாய் வாழ்த்து கொண்டிருக்கிற இறைவன், என்றென்றைக்கும் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற இறைவன், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கின்ற இறைவன், அவரை எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய செயல்களை நினைத்து பார்க்க நாம் நினைக்கிறோம். எவ்விதமாக நம்மளுக்கு தேசத்தினுடைய முற்பிதாக்களை நாம் நினைத்து பார்க்கிறோமோ அதை விட மேலான நிலைகளிலே கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், கிறிஸ்து எனக்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி அதை நான் நினைத்து பார்க்க நான் அழைக்கப்படுகின்றேன். அப்ப நான் திருமணத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது எனக்கு 3 காரியங்களை அதை என்ன செய்கிறது? நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, அவருடைய மரணத்தை நான் என்ன செய்கின்றேன்? நினைவு கூறுகின்றேன். இரண்டாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலை நான் நினைவு கூறுகின்றேன். மூன்றாவதாக அவர் திரும்பி வர காத்திருக்கின்றேன். 3 காரணம். ஒன்று, அவருடைய மரணத்தை நான் நினைவுபடுத்தி பார்க்கின்றேன். இரண்டாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலை நான் நினைவுபடுத்தி பார்க்கின்றேன். மூன்றாவதாக அவர் திரும்பி வருவேன் என்று சொன்ன கருத்தை திரும்பி வருவார், அவருடைய வருகைக்காக நான் பேசியிருக்கிறேன், காத்து நிற்கிறேன் என்பதை இந்த திருவிருந்து, இந்த சாக்கிரமன்ற ஆண்டு நமக்கு என்ன செய்வது? நினைவூட்டுகின்ற ஒரு பலியாக. அப்படின்றால் அவருடைய மரணத்தை ஏன் நான் நினைவு கூற வேண்டும்? எதற்காக நான் மரணத்தை நான் நினைவு கூற வேண்டும்? அவர் எனக்காக மறித்தார், அவ்வளவுதானே. அப்படி விட்டுவிட முடியுமா? எளிமையாக நாம் சொல்லி போயிட முடியுமா? எதற்காக அவர் எனக்காக மறித்தார்? அவர் தனக்காக மறிக்கவில்லை, நமக்காகவே மனிதனாக இருந்து மறித்தார். நமக்காகவே, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, பாவச்சிறையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அவரோடு கூட அவருடைய சாயலை படைக்கப்பட்ட நாம் மீன் இழந்து போன அந்த தெய்வீக சாயலை திரும்பவும் நாம் பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் தாமே மரணத்தை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே அவர் மறித்தார். பவுல் சொல்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறார், தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே, அவரோடு கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படிக்கு நமக்காகவே அவர் மரித்தார். இந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம்? இது கொடூரமான ஒரு மரணம். 1 பேருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். இது கொடூரமானது. பாவத்தின் சம்பளம் கொடூரமானது மரணம். அந்த மரணத்தை அவர் ஒரே தரம் அவர் என்ன செய்தார்? நமக்காக பாடுபட்டார். எதற்காக என்று சொன்னால், நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. தேவனிடத்தில் சேர்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அநீதி அற்றவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுத்திகரிப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கென்று தாமே தன்னுடைய குமாரனை அவர் பாராதபடிக்கு உலகத்தில் அனுப்பினார். குமாரன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் தாமே நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக ஒரே தரம் தன்னை என்ன செய்தார்? பலியாக ஒப்புக் கொடுத்தார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவர் வருகை மட்டுமாக அந்த மரணத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய மரணத்தை பற்றி அங்கே தெளிவாக உணர்த்தி காட்டப்படுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய ஆற்றலை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய ஆற்றல், வலிமை அல்லது வல்லமையை நாம் நினைவு செய்ய வேண்டும், நினைவு கூர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படும். இயேசு எந்த உடலோடு கூட அவர் மரித்தார், அதே உடலிலே அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுதினார். ஏன்னா அப்போஸ்தலர்களுக்கு அவர் அந்த சரீரத்தில் தான் போய் காமிக்கிறார். அவர் முதல் முறை அந்த சிஷ்யர்களை சந்திக்கின்ற பொழுது அங்கே தோமா இல்லை. ஆனால் மீண்டுமாக தோமா சந்திக்கின்ற பொழுது என்ன சொல்றார்? என் காயங்களில் உன் விரலை இட்டுப்பார். எந்த சரீரத்தில் அவர் மரித்தாரோ அதே சரீரத்தில் அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுதினார். மரணத்தை வென்றவராக, வெற்றி சிறந்தவராக அவர் சிஷ்யர்களுக்கும் அவர் காட்சி கொடுத்தார். அப்போஸ்தலரின் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னார், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று சொல்லி செய்தார். மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது. யாருக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். மரித்தவர் வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை நிரூபணப்படுத்துவதற்காகவே மரணத்தின் மேல் அவர்
ஜெயம் கொண்டவராக அவர் உயிரோடு கூட எழுதினார். அவர் எந்த சரீரத்தில் மறித்தாரோ அதே சரீரத்தில் தன்னை என்ன செய்தார்? உயிர் உள்ளவராக சீஷர்களை காண்பித்தார். 40 நாள் மட்டுமாக அவர் என்ன செய்தார்? சீஷர்கள் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். ஜீவனையும் அழியாமையும் நற்செய்தி மூலமாக என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுதல் என்கிற நற்செய்தி மூலமாக என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்ப திருவிருந்திலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது கிறிஸ்து மரித்த கிறிஸ்து, மரித்தவராயிருந்த அவர் உயிரோடு கூட எழுமின கிறிஸ்து, அவர் ஜீவிக்கிற கிறிஸ்து என்று நாம் நினைவு கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அது மாத்திரமல்ல, அவர் வருகைக்காக நாம் காத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால் தம்முடைய தமிழத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக வருவேன் என்று சொன்னார். எல்லாரும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படி சொல்லலாம். தம்முடையவர்களை தமிழத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக. அப்ப உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருமே நம்ம பரலோக ராஜ்யத்தில் போயிட முடியுமா? தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? இல்லை. யார் அவருக்கென்று தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ, யார் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்வை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, யார் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, கடைசி முடிவு பரிந்தும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களை தமிழத்தில் என்ன செய்து விடுவார்? சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அவை தம்முடையவர்களை தமிழத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக மீண்டும் வருவேன் என்று சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் என்ன செய்து கொள்வேன்? சேர்த்து கொள்வேன். அது மாத்திரமல்ல, தக்க பலனை கொடுப்பதற்காக வருவேன் என்று ஆரம்பித்தார். தக்க பலன் மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைகளிலே அவர் செய்த கிரியைகள் நிமித்தமாக பலனை கொடுப்பதற்காக அவர் என்ன செய்வார்? உலகத்தில் வருவேன் என்று இன்னும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன். கிறிஸ்துவ கர்த்தருடைய ஐக்கியப்பந்தில் பங்கெடுக்கின்ற பொழுது அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். புதிய உறவை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர் செலுத்தின பலியினுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆற்றலையும் அவருடைய வருகையும் எனக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறது கர்த்தருடைய பலி என்பதை நான் உணர்ந்து பார்க்க நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவ மாற்றங்களை ஒவ்வொரு முறையும் நான் அந்த பங்கெடுக்கின்ற பொழுது நான் எந்த மனநிலையோடு கூட நான் பங்கு கொள்கின்றேன். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கீகரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறாரா? அந்த ஆழமான விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? அவர் வருமட்டமாக என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறதா? அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? சற்று நாம் யோசிக்கிறோம். ஆண்டவரை நான் வருகிற காலகட்டத்தில் ஒருவேளை கடந்து போற காலகட்டத்தில் நான் எப்படி எந்த உணர்வோடு நான் பங்கெடுக்கிறோம்? ஒருவேளை அது குறைவில் இருக்கின்ற வருகிற நாட்களிலாவது ஐக்கியப்பந்தியில் பங்கெடுக்கின்ற உம்மோடு கூட இணைக்கப்பட்டவனாக இருக்கின்ற உம்முடைய மரணத்தையும் உடைய உயிர்த்தெழுதலையும் உடைய வருகையும் நான் நினைவுபடுத்துவதாக இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து நாம் அதை பங்குற தேவன் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு துணை பாராட்டுவார்கள். ஆமாம், தலைவரை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நடிசத்து ஆண்டவரே, திருச்சபையை நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நாங்கள் தகப்படையே நாங்கள் அந்த திருப்பலியை நாங்கள் உணர்ந்து பார்க்கின்றோம். அதில் பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தாவே, சுவாமி நீர் எங்களுக்காக மறைத்து உடைய ஜீவனாலே, உடைய சரீரத்தினாலே, உடைய ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு இணைப்பை கொடுக்கின்றேன், உறவை கொடுக்கின்றேன். மாத்திரமல்ல ஆண்டவரை நீர் வரும் மட்டுமாக நாங்கள் உங்களுக்காக காத்திருக்க வேண்டும். உடைய வீட்டினுடைய ஆற்றலை நாங்கள் உணர வேண்டும். நீர் எங்களுக்காக மறித்தீர் என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் அதில் பங்கெடுத்துக்கதான சாக்கியத்தை பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தன்படிக்க நாங்கள் கேட்டுக்கொண்டோம். உடைய குற்றங்கள் குறைவுகளில் ஆற்றி நீக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை ஆயிற்று
இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்வதும் எங்கள் பரலோகப்பிதாவே. ஆமென். நம்முடைய ஒரு மனிதன் நம்முடைய விசுவாசத்திலும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வனுடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனுடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவிலே கண்பிடித்து உற்பத்தி பிறந்தார். கொஞ்சம் காலத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறைந்து மறைத்து அடங்கப்பட்டு பாதத்தில் தொடங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுதினார். பரம்பரைக்கே சர்வனுடைய பிதாவாகிய தேவனை வல்லவாசியை சென்றார். அவரது உயிரை மத்திய ஞானத்தில் பரிசுத்த விசுவாசிக்கிறேன். புதுவாக பரிசுத்தையும் பசுடைய பாவனையும் செயலையும் நித்திய ஜீவனுடைய விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர்கள் நாவில் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். எங்களை அளவு கடந்த நேசித்து எங்களை பராமரித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தவறை விசேஷமாக ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறுதி காலம் மட்டுமாக உடைய வருகை மட்டுமாக சுவாமி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதாக உடைய அன்பிலே நாங்கள் இணைக்கப்பட்ட இணைப்பை பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டினுடைய ஆற்றலையும் மரணத்தை ஆண்டவரே எங்களுக்காக விசித்தி என்பதையும் ஆண்டவரே உடைய வருகை வைக்கப்பட்டிருப்பது என்பதையும் நாங்கள் நினைவில் கொண்டு நாங்கள் செயலாற்றுவதற்கு எங்களுக்கு ஆற்றலும் வலிமையும் எங்களுக்கு தாரும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த தொற்று நோயின் நிமித்தமாக ஆண்டவரே இப்போதும் எங்களுடைய ஆலய பிரகாரம் நாங்கள் கடந்து வந்து நம்மை ஆராதிப்பதற்கு இயலவில்லை என்றாலும் கூட நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே காணொலியின் மூலமாக நாங்கள் ஆராதிப்பதற்கு கத்திரங்களை உதவி செய்து கொண்டு வருகிறேன். இந்த நிலைகளெல்லாம் முற்றிலும் நீங்கி போகவும் நம்முடைய ஆலய பிரகாரத்தில் நாங்கள் குடும்பமாக வந்து உமது நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தும் எங்களுக்கு கருத்தாரும் சுவாமி. கர்த்தாவே, எங்களை திருச்சிருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கொண்டு நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தின்களையும் நீதாமை பேர்கிறான் என்று ஆசிரியர்களாக உச்சித்தமனால் வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டுகிறேன் சுவாமி. கல்லூரிகளும் ஆண்டவரே கல்வி சாலைகளும் இயங்கி இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அந்த சமயத்தில் ஆண்டவரே வருகிற ஆசிரியர்கள் ஆண்டவரே மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு உடைய கிருபைக்குள் ஆற்றில் நீங்கள் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பிள்ளைகள் படிப்பின் காலங்களிலே முன்னேற்றமான பாதையை கடந்து செல்வதற்கு நீதாமே கிருபை பாராட்டும்படியாக எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு நிகழ்ச்சி வைக்கின்றோம். அதற்கென்று பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஆண்டவரை இப்போதுமே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர்களுக்கு அனுகூலத்தை அனுப்பும்படிக்கு இந்த சமூகத்தில் ஒப்புக்கொண்டு நிகழ்ச்சி வைக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, விசேஷமாக எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்வதற்கு தலைவர்களுக்காக நிகழ்ச்சி வைக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவர்களுக்காக நிகழ்ச்சி வைக்கின்றோம். அதிகாரிகளுக்காக பொறுப்புள்ளவர்களுக்காக நிகழ்ச்சி வைக்கின்றோம். ஆண்டவரே, உண்மையோடு மொத்தமத்தோடு மட்டும் பயந்து இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யத்தக்கதாக ஞானமுடைய இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் தந்தவன் நடத்தும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகின்றோம் சுவாமி. கர்த்தாவே, நல்ல சரீர சுகதங்கள் எல்லாவற்றையும் கிருபையை கொடுத்து நீடிய ஆயுட்காலங்களை கொடுத்து எங்கள் மத்தியிலே நல்ல அரசாட்சி அவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு இந்த சமுத்திரத்தை கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். கர்த்தாவே, எடுத்து வருகிற எல்லா விதமான நீதியான முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்ய முடியாது எங்களுடைய சமுத்திரத்தை கொடுக்கிறோம் சுவாமி. கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களும் கூட ஆண்டவரே இந்த காலங்களிலே ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதிகாரிகள் பொறுப்புள்ளவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆண்டவரை தங்களை மாற்றிக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீ தரும்படியாக எங்களுடைய சமுத்திரத்தை கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். எங்களுடைய திருமணங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, பேராளுக்காக மற்றுமுள்ள ஆயுதங்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மற்றும் பற்பல பணிகள் செய்வதற்கு ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காகவும் ஆண்டவரை நம்ம சமூகத்தில் கொண்டாடுவோம். கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்து நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவரை திருமணத்தை பரிபாலனம் செய்யவும் பரிபாலனம் நடத்தப்படவும் நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். இருக்கின்ற எல்லா விதமான ஆண்டவரே புரிந்து கொள்ளாத நிலைகள் எல்லாவற்றையும் நீக்கி சுவாமி நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை அன்பை வெளிப்படுத்துகிற புரிந்து கொள்ளுதலை ஆண்டவரை எங்களுக்கு தருபடியாக சமுத்திரத்தை நாங்கள் சொல்லிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த கொரோனா தொற்று நோயின் காலகட்டங்களிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அநேக உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலை தேவனாக இருந்து அவருடைய ஆட்சியை தேற்றி உடைய தெய்வீக சமாதானத்தின் பாதையில் நடத்தபடிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். அவருடைய தேவைகள் இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறேன். தேவைகளை கர்த்தர் கிருபையால் சந்திக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. மற்றும் எங்களுடைய திருச்சபையின் கூட கர்த்தாவே, திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆயத்தப்பட்ட தடைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக பிரசவத்திற்காக நோக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக மருத்துவமனையின் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக வேலை வாய்ப்புக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோமையா. இப்படியாய் ஒவ்வொரு விதமான தேவைகளோடு கூட இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு பிரதமாக இவர்களுக்கு நன்மையான காலங்களை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தபடிக்கு உங்களுக்கு சமூகத்தை சொல்லிக்கின்றோம். தகப்பனை விசேஷமாக இந்த வார நாட்களிலே
ஆண்டவரை தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக இந்த நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டின் காலம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான காலங்களை அமைத்துக்கலான கிருபைகளை தாரும் சுவாமி. கர்த்தாவே, இந்த மாட்டை ஆண்டவரே உடைய திரு சமூகத்தில் எங்களை நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசனாக இந்த வாரத்தின் நாட்கள் முழுவதும் ஆண்டவரை மேம்படுத்தக்கூடிய வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய ஆண்டவரை வழிகளை நாங்கள் அமைத்துக் கொள்ளத்தக்கதாக ஞானமுள்ள இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையை தந்தவரை எடுத்துகிறாங்க. சபை மூப்பர்களுக்காக, செயலருக்காக, பொருளுக்காக மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, டிசி உறுப்பினர்களுக்காக, பயமெம்பர்களுக்காக, சலிஸ்கூல் பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, பெண்களை கிசனத்திற்காக எல்லாருக்காக வச்சிருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் மீதான பேர்களாக ஆஸ்வதித்து மீண்டும் உடைய திருப்பணிகளை நாங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு செயல்படுத்த ஆற்றலையும் வலிமையும் வழி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருவதற்கு சமுதிரம் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொடுங்கள் என்று சொல்ல பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த பிள்ளைகள் எந்த தேவையோடு கூட இருக்கிறார்கள் எங்களை நீ மாத்திரமே இருந்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு உடைய பலத்திலிருந்து சகாயத்தை அனுப்பும்படியாக எங்களை சமுதிரத்தை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாற்றும் உடைய கருத்தை தாழ்த்தி கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறிய அந்த நாட்டிற்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, புயலினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்ப்பா. ஆண்டவரே, ஆப்கானிஸ்தானத்திலே நிலைமைகள் முற்றிலுமாய் மாறி போயிருப்பதை இருக்கிறேன். பயமுணர்வோடு கூட மக்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடிப்படையும் கழித்துக் கொண்டிருப்பதை இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாறவும் அந்த தேசத்திலே அமைதல் பெருகவும் சமாதானம் நிலைத்திருக்கவும் என் தேவன் உதவி செய்வதற்கு சமுதிரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக தலைவர்கள் அனைவரும் ஆண்டவரை உண்டாகக்கூடி அந்த மக்களோடு கூட பேசி ஆண்டவரை நல்ல ஒரு சுகமான தீர்வை ஆண்டவரை ஏற்படுத்தத்தக்கதாக ஞானமுடைய இருதயத்தின் இல்லாமே ஒவ்வொரு தேசத்தினுடைய தலைவர்களுக்கும் தகுதியாக உடைய சமுத்திரத்தை கொடுத்து நினைச்சிருக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் பற்பல நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய பாதிப்புகளை நீர் வந்திருக்கிறேன். அவருக்கு நீரே அடைக்கலம் மரணம் கோட்டையுமாயிருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறோம். துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் தகவலுக்காகவே ஆமென். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் வசிப்பதாக ராஜ் வருவதாக விசுத்தமற்ற இசைக்கிற பொறுப்புகளையும் செய்வதாக உள்ள அப்பத்தை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு மாய்க்கு செய்வதற்கு நாங்கள் மனிதர்கள் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழல் பிரேசிக்கப்பட்ட நாம் தீர்ந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மைக்கும் நிலைக்கும் விடுதலையே ஆமென். ஏத்தனத்து வருடப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிடைத்த சர்வங்களை கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுதவர்கள் கேட்கக்கூடிய அறிவிச்சலில் இருந்து வாக்கு வைக்கிறீரே. கர்த்தாவே, அடியராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலும் இப்பொழுது நிறைவேற்றி இவரை எங்களை சந்தித்த அறிகிற அறிவையும் மறுகளின் தீட்சிகளையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியம் சமாதானம் வழிகாட்டுதல் என்றும் என்றும் சதா காலம் எப்போதைக்கும் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருந்து ஆளுகை செய்து வழிநடத்துவதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.